மலேசியர்கள் இணையத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரி 8 மணி நேரம் செலவிடுகிறார்கள். இது தென்கிழக்காசியாவில் மிகவும் சுறுசுறுப்பான ஆன்லைன் பயனர்களில் ஒருவராக அவர்களை காட்டுகிறது என்று இப்சோஸ் டிஜிட்டல் 2025 அறிக்கை தெரிவிக்கிறது. அதிகளவிலான டிஜிட்டல் ஈடுபாடு மலேசியாவின் வளர்ந்து வரும் இணைப்பை பிரதிபலிக்கும் அதே வேளையில் அது ஆன்லைன் சிக்கல்களிலும் அதிகரிப்புக்கு வழிவகுத்தது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். பாதிப்பை ஏற்படுத்தும் உள்ளடக்கம், தவறான தகவல் மற்றும் சைபர் குற்றம் தொடர்பான 15,000த்திற்கும் மேற்பட்ட புகார்களை கடந்த ஆண்டு அமைச்சு பெற்றது. இந்த கவலைகளை நிவர்த்தி செய்ய வலுவான மற்றும் மிகவும் சீரான போலி செய்தி எதிர்ப்பு சட்டம் உட்பட பல புதிய கொள்கை மற்றும் சட்ட கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் நெறிமுறை பயன்பாட்டை வழிநடத்தவும், தவறான தகவல்களை பரப்புவதற்கு அதன் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் ஒரு தனி AI நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். துன்ராசா எக்ஸ்சேஞ்ச் TRX-இல் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்த அனைத்துலக ஊடக மற்றும் தொடர்பு மாநாடு 2025 தொடக்கத்தில் அமைச்சர் ஃபாமியின் கருத்துக்களை அவரது சார்பாக அமைச்சின் தலைமை செயலாளர் டத்துஸ்ரீ முகமது ஃபௌசி முகமது இசா தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.